அந்த மாதிரி தான் ஒரு குத்து மதிப்பான எண்ணிக்கை. என்ன கூடாதுன்னு சொன்னேன். ஒரு கையில கொட்டி பார்க்கலாம். இது பண்ணலாம். பொட்டுக்கடலை 100 பாலாஜி பொட்டுக்கடலை தான் அது. ஒரு பொட்டுக்கடலை ஓகேவா 100 பாலாஜி. அடுத்தது கொண்டக்கடலை. கிண்ணத்துல எவ்வளோ ஃபுல்லாகவே கேட்குறேன். இப்போ கையில் அள்ளி வந்துட்டா அவ்வளோதான். ஃபுல்லாக இல்லை வேணாம். ஃபுல்லாக கிண்ணத்தில் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறேன். அதுவும் 100 இருக்கு. 100 சரி ஓகே. நீ போய் உட்கார். வேற யாரும் இல்லை. இது முதல்ல 5 பசங்க சொல்லியிருக்கோம். 50. சரி ஓகே. வேற யார் வரா? சரிம்மா. இப்போ இது உண்மையான எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோமா. பொட்டுக்களோட எண்ணிக்கை வந்து எவ்வளோ அப்படின்னாக்க பொட்டுக்கல்ல வந்து 96 பொட்டுக்கல்ல. 96. 120 கொண்டக்கல்ல வந்து 120 கொண்டக்கல்ல அப்படின்னா இவ்வளோ இருக்கு. இதுல 50 இருக்குமா? ரொம்ப கரெக்டான அளவு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்துருங்க. அப்புறமா வாங்கிக்கிறேன். கொஞ்சம் நேரம் போட்டுருங்க. நான் கொஞ்சம் நேரம் வச்சு வாங்கிக்கிறேன். அளக்குறது நம்ம கோழி என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட்டு கோழி என்ன பண்ணுவோம்? முட்டை போடுவோம். வெறும் முட்டையில நம்ம வச்சு என்ன பண்ணிடுவோம்? சாப்பிடுவோம். அடுத்தது என்ன பண்ணுவோம்? அதை வளர விடுவோம். வளர விட்டு என்ன பண்ணுவோம்? அதே என்னதான் பண்றோம்? நம்ம அடிச்சு சாப்பிடுவோம். அது ஒவ்வொரு ஸ்டேஜ்ல என்ன பண்ணுது, அதை நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிற ஒரு பாட்டு. ஓகேவா? முட்டைக்குள்ள இருக்கும்போது என்னதான் சொன்னிச்சான் கோழி குஞ்சு. சொல்லு. முட்டைக்குள்ள இருக்கையில என்னதான் சொன்னிச்சான் கோழி குஞ்சு. என்னதான் சொன்னிச்சான் கோழி குஞ்சு. ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கிறேன் என்றுதான் சொன்னிச்சான் கோழி குஞ்சு. இருக்குதுல கோழி குஞ்சு ஃபர்ஸ்ட் முட்டையில தானே உள்ளர இருக்கும். அப்போ வந்து நம்ம கேட்கும் போது என்ன சொல்லுதான்? நான் ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சான். ரெண்டாவது ஒண்ணு ஓட்டை விட்டு வெளியில வந்து என்னதான் சொன்னிச்சான் கோழி குஞ்சு. ஓட்டிலேருந்து வெளியில வந்து கோழி குஞ்சு. அது என்ன சொன்னிச்சான்? பூலோகம் பக்கம் வந்து என்றுதான் சொன்னிச்சான் கோழி குஞ்சு. கொஞ்சம் சவுண்டா பாடு, நல்லா இருக்கும். ஓடி பிடிக்கையில என்னதான் சொன்னிச்சான் கோழி குஞ்சு. ரன்னிங் ரேஸ் ஓடுறேன் என்றுதான் சொன்னிச்சான் கோழி குஞ்சு. அறுப்போம். கத்தியால இருக்கும்போது என்னதான் சொன்னிச்சான் கோழி குஞ்சு. ஆபரேஷன் பண்ணிக்கிறேன் என்றுதான் சொன்னிச்சான் கோழி குஞ்சு. அப்புறம் என்ன பண்ணுவான்? ரெக்கையத்தான் விடுங்கையில என்னதான் சொன்னிச்சான் கோழி குஞ்சு. ஹேர்
கட்டிங் பண்ணிக்கிறேன் என்றுதான் சொன்னுச்சான் கோழி குஞ்சு. மஞ்சளை பூசும்போது என்னதான் சொன்னுச்சான் கோழி குஞ்சு. என்ன பண்ணுவோம் அது மேல மஞ்சள் தடுவோம். அப்ப என்ன சொன்னுச்சான், நான் மேக்கப் போட்டுக்கிறேன் என்றுதான் சொன்னுச்சான் கோழி குஞ்சு. எண்ணெயில போடும்போது என்னதான் சொன்னுச்சான் கோழி குஞ்சு. ஆயில் பாத் எடுத்துக்கிறேன் என்னதான் சொன்னுச்சான் கோழி குஞ்சு. என்னதான் சொன்னுச்சான் கோழி குஞ்சு. குழம்புக்குள்ள கொதிக்கும் போது என்னதான் சொன்னுச்சான் கோழி குஞ்சு. நீச்சல் கத்துக்கிறேன் என்றுதான் சொன்னுச்சான் கோழி குஞ்சு. முடிஞ்சிருச்சு, ஃப்ரை பண்ணியாச்சு, குழம்பு வச்சாச்சு. குழம்பு வச்சோன்னா என்ன பண்ணுவோம், நம்ம சாப்பிடுவோம். தொண்டையில போகும்போது என்னதான் சொன்னுச்சான் கோழி குஞ்சு. அவன் என்னதான் சொன்னுச்சான் கோழி குஞ்சு. நான் பரலோகம் பார்க்க போறேன் என்றுதான் சொன்னுச்சான் கோழி குஞ்சு. பார்க்க வந்துட்டு திருப்பி எங்க போகுது, பரலோகம் பார்க்க போயிடுச்சு. வயிற்றுக்குள்ள போகும்போது என்னதான் சொன்னுச்சான் கோழி குஞ்சு. பூலோகம் பார்த்துக்கிட்டேன் பரலோகம் பார்க்க போறேன் என்றுதான் சொன்னுச்சான் கோழி குஞ்சு. கோழி குஞ்சு. சரி, ஓகேவா? நல்லா இருந்துச்சா பாட்டு? பேப்பரை உள்ள தள்ளி விட்டுருவேன், அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாரு. ஓகே, இப்போ பேப்பரு போட்டாச்சு. இப்போ குண்டூசி மிதக்குது, பேப்பர்னால அது மிதக்குது. இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னாக்கா, அந்த பேப்பரை நம்ம முழுக விட்டுருவோம். கொஞ்சம் பொறுமையா தான் செய்யணும். பேப்பரை எடுத்துட்டேன், தெரியுதா பாருங்க, மேல இருக்கிறது தெரியுதா பாருங்க. என்ன காரணமா இருக்கும், ஏதாவது சொல்ல உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் பிள்ளைங்களுக்கு. சொல்லு பாப்பா, யாராவது எலக்ட்ரானா? இல்லையே. நீர்ல என்ன இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். என்ன இருக்கும்? என்னது புரியல? வெயில்ல இருக்கவங்க இந்த கேப் தண்ணியில வந்து கொஞ்சம் இடைவெளி விட்டு இருக்கும். அது என்ன பண்ணும், நம்ம போட்ட உடனே உள்ள போயிடும். இப்ப நம்ம பேப்பரை வச்சு நம்ம செய்யும் போது அந்த பேப்பர் என்ன பண்ணுது அப்படின்னாக்கா, அந்த பேப்பர் கிடக்கிறதுனால அந்த மூலக்கூறுகள்லாம் ஒன்றோட ஒன்று அப்படியே இணைஞ்சிரும். கேப் இல்லாம என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த பேப்பருக்கு மேல இருக்கிறதுனால கேப் இல்லாம அப்படியே இணைஞ்சிரும். இணைஞ்சதுக்கு அப்புறம் கீழே என்ன பண்ணிடுது, அந்த பேப்பர் போனதுக்கு அப்புறமே அந்த மூலக்கூறு தண்ணி என்ன பண்ணுது, அந்த கேப் இல்லாம இருக்கிறதுனால அது உள்ள போகாது. அந்த மூலக்கூறுகள்லாம் ஒரு படலமா அப்படியே செயல்பட்டுரும், ஒன்றோட ஒன்று இணைஞ்சிரும். இணைஞ்சதுக்கு அப்புறம் அந்த மூலக்கூறுகள்லாம் என்ன பண்ணுது, கேப் இல்லாம இணைஞ்சிறதுனால அந்த குண்டூசி உள்ள போக மாட்டேங்குது. ஓகேவா? இதுதான் மிதக்கும் குண்டூசி. பரப்பு இழுவிசை. என்னது? பரப்பு இழுவிசை. ஓகேவா? சொல்ற புரிஞ்சுச்சா? சரி, இன்னொன்று ஒரு தட்டு ஒன்று கொடுத்துருச்சு. கையாலே தான் எடுக்கணும், காந்தம்லாம் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நார்மல் வாட்டர் நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ தண்ணி ஊற்றிருக்கேன். ஓகேவா? இப்போ அதில் ஒரு 5 பக்கம் இந்த காயினை இதில் போட்டுட்டு இப்போ தண்ணி இப்படி வச்சு எடுத்தோம்னா கை தண்ணியில் தானே படுது. ஆனால் தண்ணி படாமல் எடுக்கணும். யாராவது எடுப்பியா? தண்ணியை ஊற்றி விட்டு எடுக்கலாமா? சரி, என்ன அதுக்கு ஒரு சின்ன சரி
இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா காசு வச்சுட்டு மட்டும் எடுத்துக்கிட்டோம். இதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே தண்ணியை வச்சு இந்த தண்ணியில் இந்த மெழுகுவர்த்தி வச்சு ஏற்றிட்டு இதை என்ன பண்ணிடுவேன், டம்ளரை க்ளோஸ் பண்ணிடுவேன். க்ளோஸ் பண்ணோடனே இந்த மெழுகுவர்த்தி எரிய கொஞ்ச நேரம் தான் எரியும். ஏன்னா அதில் ஆக்சிஜன் கம்மியாக இருக்கும். என்னம்மா? சரி, ஆக்சிஜன் 21. அப்போ எவ்வளோ தூரம் இருக்குமோ ஆக்சிஜன் வந்துன்னா ஆக்சிஜன் மட்டும்தான் நமக்கு எரிதலுக்கு துணை புரிகிற ஒரு வாயு. ஓகேவா? ஆக்சிஜன் அப்படிங்கிறது. அப்போ அதில் வந்து ஒரு நம்ம கமுத்துட்டோம் அப்படின்னா அதில் எவ்வளோ தூரம் ஆக்சிஜன் இருக்கோ அது வரைக்கும் தான் எரியும் இந்த மெழுகுவர்த்தி. அதுக்கப்புறம் அதுவாகவே அணைஞ்சிடும். அணைஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அங்கே எரிய இங்கே கீழே இருக்க தண்ணியெல்லாம் என்ன பண்ணுவோம், டம்ளர் ஃபுல்லாக போயிடும். போனதுக்கப்புறம் அந்த காயின் என்ன பண்ணுவோம், தண்ணி இல்லாமல் இருக்கும், நம்ம எடுத்துட வேண்டியதான். ஓகேவா? கொஞ்சம் இங்கு ஊற்றிக்குவோம், அப்போ தான் கலர்ஃபுல்லாக இருக்கும். தண்ணி ஏறிடுமா? சரி, அப்படியே பாரு, காமிப்பாங்க. உட்காரு. எவ்வளோ நேரம் சொன்னேன்னு இருந்துச்சு. பிள்ளைங்களே எடுத்துட்டு வந்திருக்காங்க. கொஞ்சம் விளையாட்டெல்லாம் இருக்கு, இருந்து பாக்குறவங்க ஜாலியா இருக்கலாம். கொடுங்க டம்ளர். எவ்வளோலாம் செஞ்சு காமிக்கிறோம். ஏன்னா சின்ன சின்ன விஷயத்துலையும் அறிவியல் இருக்குங்கிறத பிள்ளைங்க வாழ்க்கையிலேயே என்ன செய்யறாங்க கவனிப்பீங்க. அமைஞ்சிருச்சா? அது எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா நிறைய இருக்கும். சரி சரி, ஓகே, இது பார்ப்போம். இப்போ எரியுது பாருங்க, சூப்பரா. சரி, பரவாயில்ல. அது எல்லாமே இங்கே விழுற எரிய இந்த தண்ணி எல்லாம் அப்படியே ஆஃபாக டம்ளரில் கொஞ்சமாக ஏவிடும். லைட் இதெல்லாம் சின்ன ஃபன்னு தான் பிள்ளைங்க விளையாடுறதுக்காக. ஓகேவா? அது ஏன் அப்படின்னா ஆக்சிஜன் இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா இந்த எரிய ஆரம்பிக்கும். எரிஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணோன்னா அந்த தண்ணி எல்லாமே ஆக்சிஜன் உள்ள இழுத்துக்கிட்டோம்னா தண்ணி இல்லாமல் போயிடும். ஓகேவா? சரி, எத்தனை பிள்ளைகள்? 3. எத்தனை பிள்ளைகள்? 3. தனியா விடுறீங்க பத்தியா? எத்தனை பிள்ளைகள்? 2. வீட்டில் பயன்படுத்துகிற சோப்பு, தயிர், பால், வேற என்ன நவுதுகடா. நான் வந்து சொல்றேன், எக்ஸ்பிளைன் பண்றேன்.
இதெல்லாம் அமிலம்லாம் வந்து என்னன்னா ஆசிட், காரங்கிறது பேஸ். இது வந்து என்ன எடுத்துக்கிறதுக்கான ஒரு மாயாஜாலம். கடைசியா சொல்றேன் இது என்னங்கிறத சொல்றேன். இது எல்லாத்துலயும் ஊத்தும் போது ஒன்னொன்னு ஒரு கலரா சேஞ்ச் ஆகும். அமிலம்லாம் ரெட் ஃபேமிலி, ரெட்டு, ரோஸ், ஆரஞ்சு அந்த கலர்ல மாறும். காரெல்லாம் வந்து பச்சை, மஞ்சள் அந்த நிறத்துல மாறும். நிறைய ஆரம் வந்து 7லேருந்து 16 வரைக்கும், அமிலம் வந்து 0லேருந்து 6.9 வரைக்கும். அது வந்து pH அளவு. இது ரெண்டுத்துக்கும் நடுநிலை தான் நடுநிலைத்தன்மை. இது மட்டும் நடுநிலைத்தன்மை. இந்த ரெட் கலர்ல இருக்கிறதுலாம் காரம். தண்ணியும் பாலும் நடுநிலைத்தன்மையுடைய கலர் மாத்தாது. என்ன கலர் அந்த கலர்ல இது எல்லாமே காரம். சோடியம் ஹைட்ராக்சைடு, இன்னொன்று சுண்ணாம்பு தண்ணி, இதெல்லாம் காரம். இதெல்லாம் பச்சை. இதுல ஒன்று தக்காளி ஜூஸ், லெமன் ஜூஸ், தயிர், இன்னொன்று வினிகர். இதெல்லாம் புளிப்பு சுவையுடையது அமிலம். இதெல்லாம் வந்து சிவப்பு நிறம், அந்த ரோஸ், ரெட்டு அந்த நிறமா மாறும். இதுல வந்து அமிலத்தன்மை ஜாஸ்தி, அதே காரத்தன்மை ஜாஸ்தி. இது ரெண்டும் நடுநிலை. எந்த கலர்ல ஊற்றணுமோ இது ஆக்சுவலி என்னன்னா ரெட் கேபேஜ், சிவப்பு நிறம்ல முட்டை கோசம் இல்லையா, அதோட சாறு. அது அப்படியே சாறு. இதுதான் எல்லாத்தையும் நிறம் காட்டியே தான் பயன்படுத்தணும். செம்பருத்தி பூ பயன்படுத்தலாம். செம்பருத்தியோட ஊற்றணும்னா அந்த மாதிரி அமிலமா காரமான கண்டுபிடிச்சிருக்கோம். பிரைட்டா தெரியாம அதான் செம்பருத்தி பூ பிரைட்டா தெரியாது. பிரைட்டா தெரியாது, கொஞ்சம் லைட்டா இருக்கும் அந்த செம்பருத்தி பூ உள்ளது. இது நல்லா பிரைட்டா இருக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னாக்கா, ஏன் வேற வேற கலர்ல இருக்கு அப்படின்னாக்கா, இப்போ எவ்வளவு சொன்னாங்க, அமிலத்துல எவ்வளவு pH தன்மை 0லேருந்து 6.9 வரைக்கும். அப்போ 6 இருக்கும், 2 இருக்கும், 3 இருக்கும். அந்த இடைப்பட்ட நம்பர் என்னன்னாலும் இருக்கும். அது ஒன்றா இருக்கும்போது அது ஒரு கலரா இருக்கும். 2 அமிலத்தன்மை 2 தன்மை அப்படின்னா அது ஒரு கலரா இருக்கும். அப்போ கலர் மாற்றம் இருக்கு அப்படின்னாக்கா அதோட எண்ணிக்கையை பொறுத்து அதோட கலர் மாற்றம் ஏற்படும். அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இவ்வளோ அமிலத்தன்மை இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பேஸ்ட் இதெல்லாம் கூட எடுத்துக்கலாம். நம்ம பேஸ்ட் எல்லாம் காரத்தன்மை உடையது அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் இங்கேயும் கலர் மாறி மாறி இருக்கு பாரு. அப்போ 8லேருந்து 14 வரைக்கும் காரத்தன்மை உடையது. அப்போ அது 8, 9 இருக்கு, 10 இருக்கு. அந்த தன்மையை பற்றி ஒவ்வொன்றும் கலர் மாறும். ஓகேவா? வெரி குட். அடுத்த பாருங்க. அதே மாதிரி நல்லா எடுறா. புரியா தெரியுதா? அதை நீங்க பார்த்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்க வருகைக்கு ரொம்ப நன்றி. ஸ்கூல்ல நடக்குது, அடுத்த நம்ம சேர்க்கணும் பிள்ளைங்களா அப்படிங்கிறதுக்காக தான் கிராமத்து அறிவியல் அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட் எல்லாம் வரும்போது நிகழ்வெல்லாம் நடக்குது. அப்போ பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. ஏன் சொல்லி நம்ம
அரசு பள்ளியிலே சேர்த்து நம்ம இன்னும் நிறைய இது மட்டும் இல்லை ஆன்லைன் பண்ணுறோம்ல நிறைய போட்டிகள்லாம் பண்ணிட்டு அதனால எல்லாருமே அரசு பள்ளியிலே இல்லாத எப்படியோ வந்து நம்ம ஸ்கூல்ல இருக்கு இப்ப என்னன்னா நம்ம ஸ்கூலுக்கு வந்து 10 கம்ப்யூட்டர் வரும்போது ஸ்மார்ட் கிளாஸ் அதனால இந்த நம்ம வார்டு உறுப்பினர் மாதிரி அறிவியல் நிகழ்ச்சிகளை சொல்லி கொடுத்து என்ன பண்ண போறேன் அப்படின்னாக்கா விளக்கேற்ற போறேன். தெரியுமா நார்மல் தண்ணியில ஏன் எரியாது? நான் எரிய வைக்க போறேன். நான் மந்திரம் போட போறேன். மந்திரம் போட்டு மேஜிக் பண்ணி நான் எரிய வைக்க போறேன். செஞ்சு பார்ப்போமா? ஓகேவா? இல்லை டீச்சர், நீங்கள் தண்ணியில் ஏதாவது கலந்து வச்சுருப்பீங்க, அதான் எரியுது அப்படின்னு சொல்லுவேன். அதுக்காக தான் நான் குடிச்சு காமிச்சேன். ஓகேவா? குடிச்சாச்சு, இது தண்ணியை ஊற்றியாச்சு. இப்போ இதில் வந்து என்ன போட போகிறேன் அப்படின்னாக்கா திரி போட போகிறேன். நான் விளக்கு திரி போட போகிறேன். தண்ணியில் போட திரி தான் வச்சுருக்கேன். இதை இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா தண்ணியில் போட்டுட்டேன். ஓகேவா? போட்டுட்டேன். அதான் சார் திரி நான் சார் தண்ணி தான் ஊற்றிருக்கேன். என்ன பண்ணி வச்சிருக்கிறேன் சொல்லு பாப்போம். இப்போ மேஜிக் பண்ண போறேன் நான். மேஜிக் அப்ப அந்த மேஜிக் மூலியமா இப்ப எரிய போகுது பாரு. ஜி பூம் பா. ஏதாவது சொல்லு. அண்டக்கா கசோம் அபுகா டாபரா. அப்படியே எரியுது பாரு. சூப்பரா தண்ணியில எரியுது பாரு. எப்படி சாத்தியம்? நார்மல் தண்ணி தான், திரி தான் எடுத்து போட்டேன், தீப்பெட்டி தான் ஏத்துனேன், எண்ணெயே இல்லை, சூப்பரா எழுதுவாரு. இது எங்களுக்கு கார்த்திகைக்கு முன்னாடியே சொல்லி கொடுத்தோம்னா நாங்க சூப்பரா தண்ணியிலே விளக்கு ஏற்றிருப்போம்ல. எவ்வளோ எண்ணெய் வேஸ்ட் பண்ணிட்டோம் நாங்க அப்படின்னு மக்கள்லாம் யோசிக்கிறாங்க. அப்படிதானே? சரி, இது எப்படி எரி என்ன சாத்தியம் ஏதாவது சொல்லுங்களேன் யாராவது. இல்ல இல்ல காணிமா இப்படிதான் மேஜிக் பண்றவங்க செய்யறாங்க. ஆனா அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னா அறிவியல் தான் இருக்கு. என்ன மேஜிக் பண்ணாலும் அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? அறிவியல் இல்லாம அவங்க மேஜிக் பண்றது சாத்தியமே கிடையாது. ஓகேவா? நம்ம மூட நம்பிக்கையை நிறைய நம்ப கூடாது. அது உண்ட பின்னாடி என்ன இருக்கு? சயின்ஸ் இருக்கு. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னாக்கா இப்போ வந்து நம்ம வந்து மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா அறிவியல் ஒரு எடுத்து சொன்னோம் அப்படின்னா என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, நம்ப மாட்டேங்கிறாங்க. அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா அப்போ உள்ளவங்க, இப்போ கிடையாது, இப்போ நிறைய பேர் நம்புறாங்க. சயின்ஸ் அதாவது சாமி அப்படின்னு கொண்டுட்டு போனோம் அப்படின்னாக்கா என்ன பண்றாங்க, நம்பிக்கையை ஏற்படுத்திக்கிறாங்க. இப்போ என்னன்னா இப்போ எடுத்துக்காட்டுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னாக்கா இப்போ அம்மா பாட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ அம்மா பாட்டா நம்ம அம்மா பாட்ட வீட்டில் என்ன பண்ணுவோம், என்னென்ன பயன்படுத்துவோம்? வேப்பலை, மஞ்சள். இதுதான் நம்ம வீட்டுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்னா மஞ்சளை கரைச்சி தெளிச்சு விடுவோம், வேப்பலையை சொறி விடுவோம். பிள்ளைக்கு அந்த வேப்பலையால என்ன பண்ணுவோம், அப்படியே நீவி விடுவோம். அப்படிதானே? சரி, ஏன் அதை பண்றோம்? சாமி, அம்மங்கிறது சாமி, அதனால வேப்பலை மஞ்சள் தூளுங்கிறது சாமி, அதனால நம்ம செய்யறோம், சரியா போயிடுது. அப்படிதானே? இல்லை என்ன அப்படின்னாக்கா அது வந்து வைரஸ் அப்படிங்கிறது ரொம்ப விரைவாக பரவக்கூடிய வைரஸ். அது சரியா? நம்ம பக்கத்துல போனோம் அப்படின்னா டக்குன்னு நம்ம அடுத்தவங்களுக்கு பரவக்கூடிய வைரஸ். அது ரொம்ப எளிமையா அடுத்தடுத்துல பரவிட்டே போயிட்டே இருக்கும். அதனாலதான் இது மஞ்சத்தூள் வேப்பலையும் என்ன அப்படின்னா கிருமி நாசினி அப்படின்னு சொல்லுவாங்க. அறிவியல் ரீதியா என்னது? கிருமி நாசினி. அந்த கிருமி நாசினியை பயன்படுத்தும் போது அடுத்தவங்கள்ட்ட என்ன பண்ணாது, கொஞ்சம் சீக்கிரமே பரவாது. ஓகேவா? அதனாலதான் இதுதான் இது வந்து ஒரு மூட நம்பிக்கை. சாமி மூலியமா நம்ம சொன்னோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், நம்ப மாட்டோம். அப்படித்தானே? அதனாலதான் இப்படி எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அப்ப பின்னாடி என்ன இருக்கு? அறிவியல் தான். எல்லா விஷயத்துலயும் பின்னாடி என்ன இருக்கு? அறிவியல் தான் இருக்கு. இப்ப இதுல நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஒண்ணும் இல்ல. இப்ப பண்ணணும்னா நம்ம மேஜிக் பண்றவங்க எல்லாம் செஞ்சாக்கா ஐயோ எப்படி எரியுது என்ன எதுன்னு யோசிப்போம்ல. ஒண்ணும் இல்ல. இந்த மெழுகுவர்த்தி இருக்குல்ல, இதை வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா சூடுபடுத்தணும் அப்படின்னா மெல்ட் ஆயிடும், அதாவது உருகிடும்.
உருகி ஃபுல்லாக தண்ணியாகிடும். தண்ணியானதுக்கப்புறம் இந்த திரியெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் அது உள்ள போட்டு ஃபுல்லாகவே அப்படியே பண்ணிவிட்டு உருவி விட்டுட்டு நல்லா நார்மல் திரி மாதிரி அப்படியே எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா அது ஃபுல்லாக என்ன இருக்குது, மெழுகுவர்த்தி இருக்குது. அப்போ நம்ம எரிக்கும் போது என்ன பண்ணுது, தண்ணியில் போட்டு அழகாக எரிய ஆரம்பிச்சு. அதுக்கு பின்னாடி உள்ள அறிவியல் இதுதான். ஓகேவா? சரி. ஒரு மரத்துக்கு அடியில படுத்து இருக்கப்ப நைட்டு நம்ம ஆக்சிஜனும் மரத்தோட ஆக்சிஜன் சேர்ந்தா அது நம்ம மூச்சு ஆக்சிஜனா சேரும். பகல்ல வந்து நான் சொல்றேன், அதுக்கப்புறம் நீ சொல்லு. பகல்ல வந்து நம்ம என்ன வெளியிடுவோம், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு வெளியிட்டு என்னத்தை சுவாசிச்சுப்போம், ஆக்சிஜனை சுவாசிச்சுப்போம். அதே மர செடி கொடிகள்லாம் என்ன பண்ணும், தாவரங்கள்லாம் என்ன பண்ணும், தாவரங்கள ஆக்சிஜனா சுவாசிக்கும். எப்ப கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கும், பகல்ல சூரிய ஒளி மூலம் ஒளிச்சேர்க்கை போது கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கும். அதுவும் ஆக்சிஜன் தான் எடுத்துக்கும். அப்போ வந்து நம்ம நைட் நேரத்துல போய் மரத்துக்கடியில் சொல்ல பாக்கிய நீ சொல்லு. மரத்துக்கடியில படுத்திருக்கும் போது கார்பன் டை ஆக்சைடு வெளியிடுறப்ப அதுவும் கார்பன் டை ஆக்சைடு நமக்கு கிடைக்காது. அந்த ஆக்சிஜன் நமக்கு கிடைக்க வேண்டிய ஆக்சிஜன் கிடைக்காதனால அடுப்பு பேய் அம்பதுமா அப்பதான் மூச்சு அடைக்கிறத பார்த்து உடனே பேய் அடிச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதுதான் ரீசன். சரி, ஓகே. ஒரு கொஞ்ச நேரம் ஒரே நேரத்தில் இதை அடிக்கணும், இதை தரது ரெண்டும் ஒரே நேரத்தில் செய்யுங்க பார்ப்போம். எனக்குமே வரமாட்டேங்குது, வரல. செய்யுங்க, தலையும் தடவுவேன். அப்படி இல்லைன்னா தட்டுவேன், மாற்றி மாற்றி செய்வீங்க. இல்லாட்டி வராது. ஓகேவா? தலையை தடவுங்க பாருங்க. சரி, ஒரு 10 நிமிஷம் செஞ்சோம் அப்படின்னா பிராக்டிஸ் ஆயிடும். பிராக்டிஸ் ஆயிடும். மறுபடியும் என்ன பண்றோம், அதே செய்ய ஆரம்பிச்சிடும். மறுபடியும் இந்த கையை மாற்றி செஞ்சிடும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வராது. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷத்துல பிராக்டிஸ் ஆயிடும். என்ன காரணம் இதுக்கு அப்படின்னாக்க, அதே மாதிரி தான் அந்த தீபாராதனையும் வெள்ளம் அடிப்பாங்க தெரியுமா, பாட்டை படத்துல செய்வாங்க. நம்ம செஞ்சுட்டே இங்கேயும் அப்படி நமக்கு வராது. அது நிறைய நேரம் பிராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? வெள்ளம் அடிச்சுட்டே அப்படியே என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா இப்படி செய்வாங்க. இது என்ன அப்படின்னாக்கா, நமக்கு 2 மூளை இருக்கு. ஓகேவா? 2 மூளை இருக்கு. அந்த 2 மூளை என்ன பண்ணணும்னா, நம்ம அதிகமா ஒரு மூளையை தான் பயன்படுத்துவோம். இன்னொரு மூளை என்ன பண்ணுவோம் அப்படின்னா பயன்படுத்த மாட்டோம். அப்ப இந்த மாதிரி செய்யும் போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளோட 2 மூளை என்ன பண்ணுவோம், புத்துணர்ச்சியாகும். நமக்கு நிறைய என்ன பண்ணுவோம், ஆக்டிவிட்டி ஆகும். இது பயிற்சி மூலியமா நம்மளால செய்யலாம். ஏன்னா நம்ம மூளையை என்ன பண்ணலாம், கிளர்ச்சி படுத்திக்கலாம். ஓகேவா? சொல்ற புரிஞ்சா? இது ஒண்ணு. இன்னொரு விளையாட்டு விளையாடுவோமா? சரி, இப்படி எல்லாரும் கை இப்படி வைங்க. இப்படி மூக்குல ஒண்ணு, காதுல ஒண்ணு. கரெக்டா அப்படி செய்யுங்க. மூக்குல ஒண்ணு, காதுல ஒண்ணு. ஃபர்ஸ்ட் செஞ்சிட்டே இருங்க. ஒரே பக்கமா செய்யுங்க. ஒரே பக்கமா செய்யுங்க. ஒரே பக்கமா செய்யுங்க. புரிஞ்சா? அடுத்தது என்ன பண்றீங்க, அதே மாதிரி அடிச்சுட்டு இப்படி இந்த கையை மாத்தி செய்யுங்க பாப்பா. அதே மாதிரி நம்மளோட இருமூளை கிளர்ச்சி தான். 2 கையில நம்ம செய்யணும். ஓகேவா? ஓகே. இப்போ என்ன பண்றீங்க அப்படின்னாக்கா, இந்த நம்ம நடுவிரல் இருக்குல்ல, நடுவிரல் பாம்பு விரல்னு சொல்லுவீங்கல்ல, அந்த நடுவிரலை இப்படி வச்சுக்கிறேன். நல்லா இப்படி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்படி வச்சுட்டு எல்லா விரலையும் ஜாயின் பண்ணிடுறேன். இப்படி நான் செஞ்சுட்டேன் பாருங்க. தெரியுதா பாரு? நடுவிரலாம் மடக்கிக்கணும், மற்றதெல்லாம் இப்படி விட்டுக்கணும். ஓகேவா? விட்டாச்சா? இப்போ சுண்டு விரல, அது ஒரு பாட்டு கூட இருக்கு, அந்த பாட்டு தெரியல எனக்கு. ராஜா ராஜா கதவை தர அப்படின்னு சொல்லிட்டு அது மறந்துருச்சு. சின்ன பிள்ளைங்க விளையாட்டு செஞ்சா நல்லா இருக்கும் பிள்ளைங்கிட்ட சொல்லுங்க. சரி, இதை க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணோம்னா ராஜா ராஜா கதவை தர அப்படின்னு வரும். சரி, ஓகேவா? அடுத்தது கட்டை விரல். இல்லை அப்படியெல்லாம் செய்யணும். கட்டை விரல் ஒரு விரலா செய்யுங்க. அடுத்தது ஆள்காட்டி விரல். செஞ்சுட்டோமா? ஃபர்ஸ்ட் சுண்டு விரல், அடுத்தது கட்டு விரல், அடுத்தது ஆள்காட்டி விரல். எல்லாமே செஞ்சுட்டோமா? அடுத்தது மோதிர விரல். அந்த மாதிரி எடுத்து ஆட்டுங்க பார்ப்போம். எடுத்து பாட்டுங்க. அந்த மாதிரி வருதா? மோதிர விரல் ஆட்டுங்க பார்ப்போம். என்ன அப்படின்னாக்கா, நம்ம பயன்படுத்துற விரல்கள்ல இது 2 எப்பயுமே ஜோடியா தான் செயல்படுமா. நம்ம விரல்களை பயன்படுத்துற இடத்துல எல்லா இடத்துலயுமே இந்த 2 விரல்களும் என்ன பண்ணுமா,
சேர்ந்தே தான் செயல்படுமா, தனித்து செயல்படாது. இந்த 2 விரல்களும் நமக்கு தனித்தே செயல்படாது. அதனால இந்த விரல் வந்து நம்ம எடுக்கும்போது வராது. ஓகேவா? நம்ம 10 விரல்கள்ல இந்த 3 விரலும் ஆக்டிவா தனித்தனியா செயல்படும். ஆனா இந்த 2 விரலும் என்ன பண்ணாது, தனியா செயல்படாது. ஓகேவா? இப்படி முயல் மாதிரி பண்ணுங்க. முயல் மாதிரி இந்த நடு விரல் 3 விரலையும் இப்படி வச்சுருங்க. நாங்க அங்க செஞ்ச இடத்துல இதையும் ஒருத்தவங்க செஞ்சு காமிச்சிட்டாங்க, விரிச்சுட்டாங்க. அப்படியே கையை வச்சுட்டு சூப்பரா விரிச்சுட்டாங்க. நாங்க அப்படிதான் சொன்னாங்க, எல்லாம் செஞ்சுட்டீங்கன்னா நாங்க எப்படி எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு காமிக்கிறது அப்படின்னு. சரி, இப்படி செஞ்சுக்கலாம். செஞ்சாச்சா? இப்போ என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த 2 விரலையும் இப்படியே சேருங்க பார்ப்போம். சேருங்க. முயல் மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த சுண்டு விரலும் இந்த ஆள்காட்டி விரலும் இணைங்க பார்ப்போம். இப்படி இல்ல, தனித்தனியாவே ரெண்டையும் ஜாயின் பண்ணுங்க. சேருமா? நீளமா இருக்கிறவங்க ஜாயின் ஆகும். நீளமா இருக்கிறவங்க இப்ப இப்படி வச்சுட்டு நம்ம கீழே அடிப்பகுதியில இருந்துட்டு இப்ப இங்க உள்ளதை நம்ம மேல கீழே உட்காந்துட்டு நம்ம பார்த்தோம், இந்த கண்ணாடியில பார்த்தோம் அப்படின்னா இப்ப இந்த தீப்பெட்டி நமக்கு தெரியும். இந்த இருக்கிற தீப்பெட்டி வந்து தெரியும். இங்க இருந்து பார்த்தோம் அப்படின்னாங்க. இப்ப அந்த நீர்மூழ்கி கப்பல்ல நம்ம என்ன பண்ணிடுவோம், அடியில போயிடுவோம், தண்ணிக்கு அடியில போயிடுவோம். அப்ப மேல கப்பல் படகு இந்த மாதிரி வேற ஏதாவது ஒண்ணு வரும். அப்ப கீழே உள்ளவங்களுக்கு எப்படி தெரியும், அது தெரியாது. அப்ப இந்த பெரிஸ்கோப் மூலியமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மேல நடக்கிறதெல்லாம் இதன் மூலியமா தெரிஞ்சுப்பாங்க. அதுக்காக வச்சிருக்காங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னா ராணுவ வீரர்கள் பயன்படுத்துவாங்க. அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா டைரக்டா போய் எதிர்க்கிற தீவிரவாதிகள்லாம் இது பண்ணுவாங்க, அட்டாக் பண்ணுவாங்க. இல்ல, பதுங்கு குழி அப்படின்னு சொல்லிட்டு பள்ளம் நோண்டி அதுலதான் பதுங்கிக்கிட்டு இந்த பெரிஸ்கோப் மூலியமா வெளிப்பகுதியில என்ன நடக்குது, அப்போசிட்ல இருந்து வீரர்கள்லாம் எப்படி வர்றாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை ஆயத்தப்படுத்திக்கிறதுக்காக இந்த பெரிஸ்கோப்பை அங்க பயன்படுத்துறாங்க. நார்மல் ஒயிட் பேப்பர்ல வந்து எழுத்துக்களை நான் உருவாக்குவேன். அதுக்காக நான் வந்து என்ன பண்ணிருக்கேன், மந்திரம் போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன் அந்த பேப்பர். ஓகேவா? எவ்வளவு நாள் இருந்தா 10 நாள் இருந்து. இதுனா மாய எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி நார்மல் ஒயிட் பேப்பர் தான். அதுல நம்ம ப்ளூ கலர் இங்கு அதை வச்சு ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுல என்ன பண்ணுவோம், எழுத்துக்கள் உருவாகும். நம்ம என்ன எழுதலாம், நம்ம என்ன நடத்திட்டு இருக்கோம், உருவாக்குவோமா? அந்த பேரை வானிலை மன்றத்தை உருவாக்குவோமா? சரி, இப்போ நார்மல் பேப்பர்ல வச்சு தூரத்துல இருந்து நமக்கு தெரியாது என்னவா இருக்கும். அது என்னது, மெழுகுதான். ஓகேவா? நான் இப்ப சொன்னல மெழுகு இதுல செஞ்சல, அதே மாதிரிதான் மெல்ட் பண்ணி நம்ம பட்ஸ், காது குறைந்த பட்ஸ் இருக்கு பாரு, அதுல வந்து நமக்கு தேவையான எழுத்துக்கள் என்ன எழுதணுமோ அதுல ஃபுல்லா எழுதிட்டு இந்த மாதிரி கலர் பண்ணோம் அப்படின்னா அந்த எழுதுற இடத்துல மட்டும் என்ன பண்ணா, அது மெழுகு இருக்கிற இடத்துல மட்டும் இங்கு ஒட்டாது. ஏன்னா அது எப்படி இருக்கு, மெழுகு வந்து எப்படி இருக்கும், நல்லா அழகா இருக்கும். நிறைய போட்டேன் போல, நல்லா அழகா தெரியும். வானவில் மன்றம் ஆமா ஆமா, எப்படி நம்ம அப்படித்தானே சொல்லுவாங்க மேஜிக் பண்றவங்களா. அதுக்காக ஏற்கனவே நான் எழுதி வச்சிருக்கேன் உள்ள. அப்ப பிரஷ் பண்ணும்போது அப்படியே காட்டும் போது உங்களுக்கு என்ன இப்ப வெப் பேப்பர்ல வந்து பேர் இருந்துச்சு, பெயிண்ட் தான் பண்ணாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம். சரி, அப்படியே ஒரு 10 பேர் அப்படியே ஒரு வட்டமா நின்று ஒரு விளையாட்டு விளையாடுற சார்லாம் போகணுங்கிறாங்க. ஒரு எத்தனை எத்தனை பிள்ளைகள், எத்தனை பேர், பிள்ளைகள் 4.
பிள்ளைகள் 4. பிள்ளைகள் 3. பிள்ளைகள் 4. பிள்ளைகள் எத்தனை நிறைய என்ன சொல்ல விடாது எத்தனை 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 எத்தனையா நான் சொல்லணும் சொல்லுவா எத்தனை 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 பிள்ளைகள் 3. பிள்ளைகள் 1. ஜாயிண்ட் ஆயிட்டாங்க அங்க போய் போகுது பிள்ளைகள் 3.